ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஆம், கந்தசஷ்டி விரதம் முடிஞ்ச அந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா, நான் வடபழனி கோயிலுக்கு வந்து போனேன். கந்தசஷ்டி விரதம் வந்து இருக்கும்போதே வடபழனி முருகன் கோயில போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ரொம்ப நேரம் போய் க்யூவில் நின்று கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் விரதம் அப்போ வந்து போகலை. வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற முருகன் கோயிலுக்குலாம் நிறையா போனேன். ஸோ இது ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இது போகலை. ஸோ விரதம்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா இந்த கோயிலுக்கு போனேன். சூரசம்ஹாரம் முடிஞ்சு அந்த வீக் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா, செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. அன்றைக்கி வந்து வீதி உலா முருகன் வந்து புறப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா, வீதி வீதியாக உலா வந்து போகிறதுக்கான அதை மாதிரி ஒரு சில அ சம்பிரதாயங்கள்லாம் வந்து கோவிலில் வந்து நடந்துச்சு. செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் முருகனை பார்க்கறதுக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு க்யூவில் நின்று பார்க்குறதுக்கே. ஸோ கோவிலுக்கெலாம் போயிட்டு சுவாமிக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நல்லபடியாக அந்த 7 நாளும் விரதம் வந்து இருந்துட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அந்த சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டு முருகன் கோவில்லேருந்து வந்து வரும்போது வாசலில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, சும்மா வந்து கடையை வந்து பார்க்கும்போது ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து தேடினேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து இல்லை. என் வீட்டுக்கு வந்து ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீட்டர் பாக்ஸ் வந்து ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கரும், அதே மாதிரி வீட்டு வாசலில் ஒட்டுறதுக்கும் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்து தேடி அதுக்கப்புறம் வாங்கினேன். ஸோ இதை மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் நான் வந்து வாங்கினேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நான் கூடவே தான் வாங்கினேன். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக நான் கூட தான் வாங்கினேன். ஸோ மீட்டர் பாக்ஸில் இதை மாதிரி நான் ஒட்டும்போது அந்த பார்டர் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இந்த பார்டரையும் நான் இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ளாராக கட் பண்ணிவிட்டு நிலையில வந்து அங்கங்கே வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நீட்டாக ஒட்டாமல் கட் பண்ணி ஒட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த கேப்போட ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கிது. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.